ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குற இந்த நேரத்தில் உங்களுக்கு மனசில் எவ்வளோ பெயின் இருக்கும், எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியுது. பட் இங்கே பாருங்கள் சில்ட்ரன், நீங்கள் உங்களோட ஃபுல் எஃபோர்ட்ஸ் போட்டிருக்கீங்க, கரெக்டாக ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. மற்ற பசங்களை கம்பேர் பண்ணும்போது நீங்கள்லாம் எங்கேயோ இருக்கீங்க. கண்டிப்பாக அவங்கள நினச்சி நீங்கள் பெருமைப்படணும். ஏன்னா அவங்கெல்லாம் அம்மா அப்பா காசை வேஸ்ட் பண்ணிவிட்டு ஊர் சுற்றிட்டு கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு நடுவில் 1 இயர் எல்லா விதமான என்ஜாய்மெண்ட்டையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு டே அண்ட் நைட் உட்காந்து படிச்சிருக்கீங்க, ஃபுல் எஃபோர்ட்ஸ் போட்டிருக்கீங்க. கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னா அது உங்களோட ஃபால்ட்டு கிடையாது, ஓகேவா? நீட் ஹிஸ்ட்ரியிலேயே ரொம்ப டஃபஸ்ட் பேப்பர் அப்படின்னா அது நீட் 2025 பேப்பர் தான், ஓகேவா? ஸோ கண்டிப்பாக கட் ஆஃப் 120லேருந்து 125 மார்க்ஸ் வரைக்கும் டிக்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக சீட் கிடைக்கும். ஸோ தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட போட்டு காமிங்க. டியர் பேரண்ட்ஸ், தயவு செஞ்சு உங்கள் பசங்களை மற்ற பசங்க கூட கம்பேர் பண்ணாதீங்க. மற்ற பசங்களை கம்பேர் பண்ணும்போது உங்கள் பசங்க எங்கேயோ இருக்காங்க. அண்ட் நீட் 2025 பேப்பரில் வெயிட்டேஜை டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிருக்கு. அவுட் ஆஃப் என்சிஆர்டிலேருந்து கொஸ்டின்ஸ், ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினை ரீட் பண்ணுறதுக்கே 1 மினிட் 2 மினிட் கிட்ட ஆகிற அளவுக்கு கொஸ்டின்ஸ்லாம் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்விஜிலேட்டர்ஸ் எக்ஸாம் சென்டரில் டைம் வேஸ்ட் பண்ணியிருக்காங்க, பவர் கட் ஆகிருக்கு. ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான எக்ஸாம் எழுதும்போது இத்தனை விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்கள் பசங்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்கள். ஸோ தயவு செஞ்சு உங்கள் பசங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருங்க. அண்ட் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், தயவு செஞ்சு நீங்கள் இந்த மிஸ்லீடிங் ப்ரெடிக்ஷன் கட் ஆஃப்லாம் பார்த்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. அஃபிஷியல் ஆன்சர் கீ அண்ட் கட் ஆஃப் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் உங்கள் மைண்டை காமாக வச்சுட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. அப்போ தான் உங்கள் மைண்ட் ரெஃப்ரெஷ் ஆகும், அடுத்த விஷயத்தை யோசிக்க முடியும், ஓகேவா? அண்ட் நீங்கள் ஒரு வேளை 2026 எழுத போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். நான் உங்களுக்காக நீட் 2026 சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுவும் ஃபுல்லாக ஃப்ரீயாக எல்லா டீட்டெயிலாக பேசிக்லேருந்தே நான் எடுக்க போகிறேன் எல்லா லெசன்ஸையும். ஈவன் நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் உங்கள் புக்கை வச்சு நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். எல்லா விதமான கொஸ்டின் சால்விங் செஷன், ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு யூடியூப்லேயே ஃப்ரீயாக சொல்லித்தர போகிறேன். அண்ட் நீங்கள் உங்கள் சைட்லேருந்து பண்ண வேண்டியது ஹார்ட் ஒர்க், கன்சிஸ்டன்சி, அவ்வளோதான், ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு மைண்டை காமாக வச்சுட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நீட் 2026க்கான ரோட் மேப்பை அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.